மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அன்பானவர்களே, கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசுபடாத நிலை, ஆத்துமா பயனில்லாதவைகள் மேல் மயங்காமல் இருப்பது, வாயறியாமல் யாரையும் குற்றப்படுத்தாமல் இருப்பது, இதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் குணாதிசயங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ராஜ குலத்தார்களில் சிலரை அரண்மனைகளில் நிறுத்த விரும்பினான். அதில் அவனுடைய விருப்பங்களில் ஒன்று யாதொரு மாசு இல்லாதவர்களை விரும்பினான். தானியேல் தன்னில் மாசு ஏதும் இல்லாதபடி காத்து கொண்டபடியால் ராஜாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ராஜா அரண்மனையில் அவனை உயர்ந்த இடத்தில் கொலு மண்டபத்தில் வைத்தாராம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் பரிசுத்தமான இடத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவருக்கும் அதே விருப்பம் உண்டு. ஆனால் நாம் வாழ்கிற இந்த உலகில் நம் கைகளை, கண்களை, இருதயத்தை அசுத்தப்படுத்துகிற அநேக செயல்கள் நம்மிடம் உண்டு. இதற்கு தானியேலிடம் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் உறுதியான தீர்மானம் திட அஸ்திபாரமாக காணப்பட்டது. மகாத்மா காந்தி வாலிபனாய் வாழ்ந்தபோது மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பினார். அப்போது அவரது தாயார் மிகவும் கலங்கினார்கள். முடிவில் தன் மகனிடம் 3 சத்தியங்களை வாங்கினார்கள். மேல்நாட்டு கலாச்சாரத்தில் இவைகள் பாவம் அல்ல என்றாலும், மகனே, இது உனக்கு வேண்டாம் என்றார். எனவே மது, மாது, மாமிசம் இவைகளை தொடமாட்டேன் என காந்திஜி தன் தாய்க்கு சத்தியம் செய்தார். பல சூழ்நிலைகளில் இவைகளில் சிக்கும் சூழ்நிலைகள் வந்த பொழுது தன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை தன் வாழ்நாளில் உறுதியான தீர்மானமாக ஏற்றுக்கொண்டார். அவரோடு பழகி அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவரே பிற்காலங்களில் இந்திய தேச தந்தை என்று பெயரை பெற்றார். ஆம், என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி மாசில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டினார். நாமும் தீர்மானம் எடுத்து அதிலே உறுதியாக நிலைத்து நின்று பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, நாங்கள் உம்மோடு வாழ, உன்னதத்திற்கு வர, நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலம் தாருங்க. எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.